அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன நீ இப்படி பேசுறாங்க? என்னதான் மனசுல நினைக்கிறாங்கன்னு தெரியல. யார் கூட வேணாலும் போவான், அது எப்படி இப்படி பேசலாம்? நம்ம மேல கோபம் ஓகே, வெறுப்பு கூட நீ என் பேச்ச கேட்கலன்னு சொன்னாங்க, அதனால வெறுப்பு சரி. ஆனா இப்ப இப்படி பேசுறதுக்கு இதுக்கு என்ன காரணம்? எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படல. பொறுமையா இருந்து இவங்கள மாத்தலான்னு பார்த்தா இல்ல இனிமேல் கண்டிப்பா பொறுமையா இருக்கவே கூடாது. இனி ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆனா ஐயோ, நான் வாட்டுக்கு லூசு மாதிரி அடிச்சிட்டேனே. இது வரைக்கும் செல்லமா விளையாட்டுக்கு அடிச்சிருக்கேன், கிள்ளி இருக்கேன், கொட்டி இருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கோபப்பட்டு ஏண்டி இப்படி பண்ண? இதனால என் மேல இன்னும் கொஞ்சம் கோபம் வருமா? சும்மாவே இப்படி பேசுறாங்க, இதுல இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா நம்மள சுத்தி என்ன நடக்குதுனேவோ இப்பெல்லாம் தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. ஆனாலும் மதி, என்ன இருந்தாலும் நம்ம புருஷன் தான் நமக்கு எல்லாம். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்ம மேல அக்கறை பாசம் எல்லாமே காமிக்கலாம். ஆனா நமக்கு ஏதாவது ஒண்ணுனா முன்ன நிக்கிறது நம்ம புருஷன் தான். மிச்ச எல்லாருமே ரெண்டாம் பட்சம் தான். சரி, இனி கோபப்படக்கூடாது. என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். மதி, சுபா, என்ன மதி கிளம்பிட்டியா? வீராமச்சான் போக சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஓகே ஓகே, நீதானே வீராமச்சான்ட்ட கேட்டாதான் வருவேன்னு சொன்ன. அப்புறம் என்னடி சமாதானம்லாம் ஓகேவா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சமாதானம் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய புரிதலே இருக்கும். உங்களுக்குள்ள அந்த புரிதல் வந்துருச்சா? புரிதலா? ஓய், அதெல்லாம் ஓகேடி. ஆமா, எங்க போறோம்? மார்க்கெட்டுக்கு தான். மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் காய்கறி வாங்கணும். அப்புறம் வாசுகி கோவிலுக்கு போயிருக்கா. திருக்குடையா? ஆமா, அவளா அவ ஹஸ்பண்ட நல்லா கரெக்ட் பண்ணிக்கிறா. உண்மைதானே? பாத்தியா, சக்தியும் ஆபீஸ் போயாச்சு, வீராமச்சனும் ஆபீஸ் போயாச்சு. நான் இந்த திரு மட்டும் சேட்டை பிடிச்சவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு கோவிலுக்கு போயிருக்கான். நம்ம புருஷனெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண தெரியல. சரி விடு, அவளாவது ஹாப்பியா இருக்கட்டும். இருக்கட்டும். ஆனாலும் நம்ம புருஷங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும். சக்தியை நான் புதுவிதமா ஏதாவது ட்ரீட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது கிடைச்சி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உன்கிட்டே சொல்றேன். நீயும் அதை வீராமச்சான் கிட்ட ட்ரை பண்ணு. சரிதான். சும்மா கிடக்கிற சங்க ஊறி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி எவனேன்னு இருக்கிற மனுஷன ஏதாவது உசுப்பேத்தி அப்புறம் பின்னாடி கண்டிப்பா நான் வருத்தப்படவே மாட்டேன். சக்தியை வேணா வருத்தப்பட வைப்பேன். நானும் இந்த இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்காக என் மேல வெறுப்பா இருக்காங்கன்னு கூட தெரியாம பைத்தியம் புடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னமோ என்னோட நிலைமை கண்டிப்பா யாருக்குமே வரக்கூடாது. என்ன மதி? ஒண்ணு இல்லடி. சரி வா கிளம்பலாம். மதி, அம்மாவை கூட கூப்பிட்டுக்கலாமா? கூப்பிட்டுக்கலாம். நான் மளிகை ஜாமா காய்கறி எல்லாத்தையும் நாமளா எடுத்துட்டு வரணும். அம்மாவை கூட்டிட்டு போனா அம்மா ஒரு கட்டப்பைய தூக்கிடுவாங்கல்ல. அடி பாவி, அது உங்க அம்மாடி. பரவாயில்ல, நமக்கு ஈஸியா இருக்கணுமா வேண்டாமா? ஒண்ணு வேணாண்டி. ஆமா, கேட்டுட்டியா? என்னதான் பார்த்து கவனி, எப்படி பாரு. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்பையும் புத்தி அப்படியே வந்துருது. ஏமா, அப்பா மேல கோபத்துல இருக்கியா? ஆமா, அந்த மனுஷன் மேல கோபப்பட்டுட்டாலும் உங்க அப்பனுக்கு இருந்திருந்தாப்புல குறுக்கு கோணம் வந்துரும். எப்போ கிறுக்கா இருக்கான், எப்போ தெளிஞ்சு போயிருக்கான்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன மனுஷனோ? மாமா, என்னமாச்சு? என்னமோடி, நான் புலம்பி தொலைறேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து இப்படியே புலம்பியே ஏன் வாழ்க்கை போகுது. இத்தனைக்கும் ஆரம்பத்துல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா கொடுத்துதான் வளர்த்து கொண்டு வந்தேன். வளர்த்தா? உங்க அப்பே வைத்த? அப்படி சொல்றீங்களா? இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தோம் மனுஷனுக்கு அறிவே இல்ல. இப்ப என்னமா ஆச்சு? அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து உடம்பு பிடிச்சு வச்சுக்கணும்டி. கொஞ்சம் பாத்துக்கலாம், இல்ல விட்டு பிடிப்பான்னு மட்டும் நினைச்சோம். இந்த கரகம் பிடிச்ச ஆம்பளைக்கு குணம் நம்மளையே வந்து பாரு நிக்குங்க. ஷோ, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாவது பேசேமா? எல்லாம் என் தலையெழுத்து. சரி பாத்து கடைக்கு போயிட்டு வாங்க. ஆட்டோல தானே? ஆமாமா. மதிய ஆதவன் வேதவழி அம்மாட்ட இருக்காங்கம்மா. சரிடி, இப்ப அவனை பாக்குறதாண்டி வீட்டுக்குள்ள நிம்மதியேவும். ஆதவன் சரிப்பா பார்த்தா போதும். மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உமாவா சொன்னாங்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீங்க கவனமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. புலம்பாம அத்தை கிட்ட போய் ஜூஸ் ஏதாவது வாங்கி குடி. நான் பாத்துக்கிறேன். பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இன்னைக்கு காசுன்னு என்ன அக்கப்போர் பண்ணி தொலைய போறானோ. சரி, சமாளிப்போம். அம்மா ஏன் இந்த புலம்புறாங்க? அரகதமா இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாங்கன்னா ஒருவேளை ராகாவப்பா முந்தி மாதிரி எதுவும் தொந்தரவு பண்றாரோ? பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கவே முடியலனா
ஆம்பளைங்க மனசு எப்போ எப்படி மாறும்னே தெரியாது போல. மதி, சரி வா சுபா, நம்ம கிளம்புவோம். டேய் சித்து, சரியான ஆள்தான்டா. நீ இவ்ளோ டேலண்டான பையனா? நம்பவே முடியலடா. ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்டா? ஆமாமா, பிசினஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். எப்போடா? அடடடா, பிறக்கும் போதே ரொம்ப அறிவாளியா பிறந்துட்டியோ? பிறக்கும் போது அறிவாளியா பிறந்தேனா தெரியல. ஏய், நீ வளரும் போது அறிவாளியா வளர்ந்திருப்ப. இல்ல என் ரத்னாப்பா வளர்க்கும் போது நீ அறிவாளியா வளர்ந்திருப்ப. சேட்டைய பாரு, என்ன பண்ணாலும் சரி இவங்க அப்பனை விட்டு கொடுக்காம பேசுறாளே. டேய் சித்து, கரெக்ட் தானே? இல்ல ரொம்ப தப்பு. தப்பா? ஐய, உங்க அப்பையும் வளர்த்தனால ஒண்ணு நான் இந்த அளவுக்கு மாறல. அந்த மனுஷன் நான் உன்னை தூக்கி வளர்த்தேன், உன் கூட விளையாண்டேன், அது இதுன்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, தெரியுமா? இங்க பாரு, இதெல்லாம் முழுக்க முழுக்க என்னால நான் முயற்சி பண்ணனால மட்டும்தான். அதுவும் மனசுல ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? சொல்லு. என்னாச்சு? உன்னை நான் திருத்தவே முடியாதுடா, திருத்தவே முடியாது. நீ எல்லாம் உன்னை அப்படியே. பொறு, என்னாச்சு? என்னாச்சுன்னு உனக்கு தெரியல? பேசும்போது உங்க அப்பனை ஏதாவது திட்டினேனா? அப்படியே வாயிலே குத்துனேனா? எதுக்குடி? பேசிட்டு பேசுனேனா? இதுல இருந்தே நல்லா புரியுதுடா. ஆரம்பத்துல இருந்து எங்க அப்பாவை இப்படியே பேசி பழகி இருக்கேன்னா? பின்ன ஆரம்பத்துல இருந்து அந்த ஆளுக்கு நான் மரியாதையா கொடுத்தேன்னு நினைச்ச. ஏய், நீ இப்ப என் கூட இருக்கறனாலதான் கொஞ்சம் அந்த மனுஷனுக்கு திட்டெல்லாம் கம்மியா இருக்கு. இல்ல சும்மா பச்சையா வாய்க்கும் மனசுக்கும் என்ன தோணுதோ சும்மா தாளின்னு தாளிப்பேன் பாத்துக்கோ. கிட்டத்தட்ட ஒரு நேரம் அந்த மனுஷனை தாளிச்சு எடுத்தேனா, அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸா மனசெல்லாம் குழுன்னு எதையோ சாதிச்ச மாதிரி அப்படி இருக்கும் பாரு ஒரு ஃபீல். அதெல்லாம் சொர்க்கம்டி. உங்க அப்பா இந்த பூமியில பிறந்ததுக்கு என்கிட்ட திட்டு வாங்கி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். ஆனாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு திட்டினாலும் தாங்குறாண்டி. ஐயோ. அட பாவி, எங்க அப்பாக்கு மரியாதை குடுடான்னு பேச்சு சொன்னா, ஆனா நீ பேசுறது அதுவும். இதுக்கெல்லாம் உன்னை என்னடா பண்ண? போற போக்குல இந்த மாதிரி பேசியே நம்மளையும் இந்த மாதிரி பேச வச்சிருவானோ? ஐயோ, இவனால நான் மாற போறேனா இல்ல என்னால இவன் மாற போறானான்னு தெரியலையே. ஹேய், என்னடி நான் சொல்றது சரிதானே? விளக்க மாறு. விளக்கமாறா? ஆனா நீ இருக்கே சைக்கோ. ஏய், இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் என்ன சைக்கோங்கற. அப்படிதான் சொல்லுவேன், சைக்கோ. உன்னையெல்லாம் நம்பி நான் இங்க வந்தேன் பாத்தியா? உன்னை நம்பி என் கழுத்தை நீட்டினேன் பாத்தியா? அதுதான் என் தப்பு, அதுதான் தப்பு. நீ என்ன ஒட்டகச்சுவீங்கயா கழுத்தை நீட்டுறதுக்கு? இங்க பாரு சித்து. அதெல்லாம் விடு. எப்படி என்னோட மார்க், என்னோட சர்டிபிகேட் பார்த்தது ஒரு ஹாப்பியா இருக்கா? இல்ல. இல்லையா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கொஞ்சம் பெருமையா பேசுனியே. அப்ப நீ எருமைங்கிறது தெரியாம போச்சு. என்ன? இங்க பாரு, காலங்காத்தால இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இல்ல, நீ எப்பதான் எங்க அப்பாவை புரிஞ்சுக்குவ? ஏன்டா இப்படியே பேசுற? உனக்குலாம் கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லையா? யார் சொன்னா? நீ தாண்டி எனக்கு எல்லாம். நீ என் உயிருடி. நிறுத்து. லூசு எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இத மட்டும் சொன்னா போதுமா? வேற என்ன பண்ணணும்? இங்க பாரு, இப்படியே நம்ம காலம் போறோம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமா? நம்ம ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியா இல்ல சண்டைக்காரங்களா? ரெண்டுமே. டேய், அப்பனா இப்படியே இருந்துக்கலாங்கறியா? இன்னும் எப்படி இருக்கணும்? ஐயோ, டைரக்டா சொன்னாலே இவனுக்கு புரியாது, இதுல இன்டைரக்டா சொன்னா புரியுமா? மடையன். வேற எந்த மாதிரி? ஓய், என்ன? இல்ல, நமக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? ஓய், நம்ம ரெண்டு பேருமே ஒரு குடும்பம் தான். சரி, ஓகே, நம்ம ரெண்டு பேருமே இருந்தா போதுமா? போதும். ஏன் நடுவுல உங்க அப்பனை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? என்னதான் சொல்ல வர? மண்டு உனக்கு எப்ப புரியுதோ அப்ப பாப்போம். பாரு, இந்த மாதிரி ஆனா எங்க அப்பாவை திட்டிக்கிட்டே இருந்த இப்படியே தனியா குப்பரப்படுத்து ஓவராலே கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். உங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசிட்டாலும் சித்து. சரி, நம்ம எப்போ பேசினாலும் உங்க அப்பனை பத்தி பேசியேவும் நம்ம டாபிக்கே மாறி போயிருதுடி. இந்த ரத்னத்தெல்லாம். சொல்லு, ரத்னத்தெல்லாம். எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமோன்னு நினைக்கிறேன். நம்ம பேசாம வேற ஏதாவது டாபிக் போயிடலாம். உங்க அப்பா அந்த இடத்துக்குள்ள நுழைய கூடாது அந்த மாதிரி. ஏய் சிந்தாமணி, வேணா ரொமான்டிக்கா பேசலாமா? மாமா கிட்ட பேசுறியா? இவ்வளவு நேரம் அதுக்குதான் பேசினேன், அப்பெல்லாம் புரியல. இப்ப ரொமான்டிக்கா? மூஞ்ச பாரு. என்ன சிந்தாமணி, மாமன் கிட்ட பேசுறியா? அதெல்லாம் காலம் கடந்து போயாச்சு. ஏனா? டேய் போடா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட.
என்னடி பொசுக்கன்னு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்ட? ஆமாடா. சரி அத விடு. அப்படியெல்லாம் விட முடியாது. சித்து, நான் பேச வர்றத கவனி. சொல்லு. இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட. இந்த ஊரை விட்டு ஏதோ முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போனேன்னு சொன்னேன். அங்க இருந்து அப்புறம் பெங்களூர் போனேன், கரெக்டா? ஏண்டா, இதெல்லாம் சின்ன பிள்ளையிலே நடந்ததா? ஆமாண்டி, பசி கொடுமை. அங்கங்க சாப்பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். ஏதாவது சாப்பாடு பார்த்தா கை வைக்க தோணுமா தோணாதா? நானும் அப்ப சின்ன பிள்ளை தானே. கை வச்சா உடதைய சேர்த்து அடிப்பாங்க. ரொம்ப முடியலடி. எங்க போனா நம்ம பசி தீரும், நம்ம எப்படி வாழ்றது? இதே நேரத்துல கால் போன போக்குல போக ஏதாவது பஸ் வண்டி எது எங்க போதோ அப்படியே அதை புடிச்சு போய்கிட்டே இருக்கிறதான். ஆனா மனசுல ஒரே ஒரு வைராக்கியம் இருந்ததுடி. எல்லாம் வாழணும் வாழணும். நம்மளும் இந்த சமுதாயத்துல நல்ல பெரிய ஆளா ஆகி அம்மா உசுர் போனதுக்கும் என் அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கும் காரணமானவன பழி வாங்கணும். அதெல்லாம் விட ஏன் சிந்து, நீ யாருமே இல்லைன்னு அனாதையா இருந்தப்போ அப்பப்போ நான் இருக்கேன்டா, என்ன நீ நினைச்சுக்கோ. எப்போலாம் நீ அழுகிறியோ அப்ப நீ என்ன நினைச்சுக்கோ. நான் உன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். அப்படி இப்படி நீ என்ன பேசி என் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சது நீ. இந்த மாதிரி எனக்காக இருந்த நீ உன்னை நல்லா பாத்துக்கணும், உன் கூடயே நான் இருக்கணும். இதெல்லாம் என் மனசு அப்பப்போ அரைச்சுக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் தான் நான் வாழ்றதுக்கு காரணம், இந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்ததுக்கும் காரணம். மனசுல வைராக்கியம் இருக்கும்போது கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆமாண்டா, உனக்கு நல்ல படிப்பு கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது, போட்டுக்க துணிமணி எல்லாமே கிடைச்சது. அதனால நீ ஜெயிச்சிட்ட. ஆனா அந்த கிடைச்சதுக்கெல்லாம் காரணம் அது யாருன்னே தெரியலடி. அந்த ஒரு நல்ல மனுஷனாலதான் இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம். என் வாழ்க்கையில நான் தானே நினைக்கிறது அந்த மனுஷனதான். இப்போ நான் நினைச்ச மாதிரி நீ எனக்கு பொண்டாட்டியா, நான் ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா, ஏன் நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த மனுஷன் தான். அவர் மட்டும் இல்ல, இந்நேரம் நான் இல்ல. எங்க எப்படி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேனா இல்ல செத்து மண்ணோட மண்ணா போயிருப்பேனான்னு தெரியலமா. ஏய் சித்து, அப்படி பேசாத. உண்மைதான் சிந்து. டெய்லி காலையில எழுந்ததுமேவும் எனக்காக, நான் இப்படி வாழ்றதுக்காக உதவி செஞ்ச மனுஷன் எப்பவுமே நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் காலையிலேயே எழுந்திருப்பேன். சித்து, இப்ப வரைக்கும் டெய்லி அந்த மனுஷனை நினைக்காத நாள் இல்ல. சொல்ல போனா அவர் என் அம்மா மாதிரி. என் அம்மா சாகல, அந்த மனுஷன் மூலமா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயே சொல்லு சிந்து, இந்த ஊர்ல இருக்காம எங்கெங்கயோ எப்படி எப்படியோ போய் அது பெங்களூர்னே தெரியாம அங்க போய் கால் எடுத்து வச்சேன். அப்போ ஒரு சிஸ்டர், அவங்க முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பசி மயக்கத்துல இருந்த அவங்கதான் என் கூட வாடான்னு என்ன கூட்டிட்டு போய் ஒரு ட்ரஸ்ட்ல சேர்த்து விட்டாங்க. ஆனா அங்க சும்மாலாம் சேர்த்துக்க மாட்டாங்களாம், யாராவது அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். எனக்காக யாரு பண்ணா எதுக்காக பண்ணா எதுவுமே எனக்கு தெரியாது. அங்க அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணாதான் இருக்க முடியுங்கிறதே எனக்கு தெரியாது. அங்கேயே சேர்ந்து நான் ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 10th படிக்கும் போதுதான் எனக்கு இந்த விவரம்லாம் தெரியும். அப்பவே அவங்க எல்லார்கிட்டயுமே நான் கேட்டேன், எனக்காக இந்த அளவுக்கு செலவு பண்ணி எனக்கு உதவி பண்றது யாரு? யார்கிட்டயும் எந்த பதிலும் இல்ல, எங்களுக்கே தெரியாது. உங்களுக்காக இந்த மாதிரி ஸ்பான்சர் வந்திருக்கு, நாங்க செய்யறோம், அதை மட்டும்தான் சொன்னாங்க. அப்ப தோணுச்சு என் அம்மா சாகல, ஏதோ ஒரு மனுஷன் ரூபத்துல எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. உண்மைதானே சிந்து? கண்டிப்பா சித்து, உண்மைதான். யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் துணைங்கிற மாதிரி கடவுள் மாதிரி உனக்கு யாரோ உதவி பண்ணிருக்காங்க. ஏண்டா சித்து, அவங்க யாரும் தெரிஞ்சுக்க இவ்வளவு நாள் நீ விரும்பவே இல்லையா? இல்ல, நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவோ விசாரிச்சேன். ஆனா அதுக்கு பலன் இல்ல. சொல்லலடி, யாருமே எந்த டீட்டெயிலும் சொல்லல. அப்பதான் படிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் பிசினஸ்குள்ள கால் எடுத்து வச்சேன். அந்த இதுல நான் அப்படியே போயிட்டேனே தவிர அடுத்து நான் அதை விசாரிக்கவும் இல்ல, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கவும் இல்ல. ஆனா சிந்து, எனக்கு ஆசை, என்ன இந்த அளவுக்கு உருவாக்குனவங்கள நான் பார்க்கணும். அவங்கள என் அம்மாவா நினைச்சு கட்டி பிடிச்சு என் கண்ணீரால நன்றி சொல்லணும். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்டி. இதெல்லாம் எப்ப நடக்கும்னு தெரியல. சித்து, முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்காது. முயற்சி பண்ணு. இப்பதான் உன் பிசினஸ் இதோ இங்க இருந்து நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட. நம்பிக்கையான ஆளை வச்சு உன் பிசினஸ் சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் நீ எடுத்துக்கலாமே. யாரு என்னன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பா நானும் அவங்களுக்கு நன்றி சொல்வேண்டா. சிந்து, ஆமா, என் சித்து எனக்கு திருப்பி கொடுத்திருக்காங்கல்ல. சின்ன பிள்ளையில என்ன நினைச்சு இப்போ வரைக்கும் என்ன மட்டுமே நினைச்சு எனக்காகவே வந்திருக்க. அப்படிப்பட்ட ஒன்ன திருப்பி கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? அப்படிங்கிற? கண்டிப்பா. சரி, ஓகே, இன்னையில இருந்து நான் ட்ரை பண்றேன். இல்ல கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரத்துல எனக்காக உதவி பண்ணவங்க யாரு, அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ கண்டுபிடிச்சு நம்ம 2 பேரும் அவங்க முன்ன போய் நிக்கிறோம். அவங்க யாரா இருந்தாலும் மனுஷனா பார்க்க மாட்டேன், அம்மாவா பாப்பேன். ஓகேவா? சரிடா. இப்பதான் மனசுக்கு என்னமோ
ரொம்ப சந்தோஷமா தெரியுது. நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். எனக்காக எல்லாம் செஞ்சவரை சீக்கிரம் நான் பார்க்க போறேன். பாப்போண்டி. ம். அப்பா வீரா, என்னடா நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்க? இன்னைக்கு மீட்டிங் எதுவும் உனக்கு இல்லையா? இல்லப்பா இன்னைக்கு எனக்கு மீட்டிங் எதுவும் இல்ல ஒர்க் மட்டும் தான். அப்பா அப்புறம் நான் இப்போ வெளியே கிளம்புறேன். வீரா, ஆபீஸ் விஷயமாவா? இல்லப்பா இல்ல 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 ஆபீஸ் ஆபீஸ் விஷயமாவும் என்னடா உளர்ற? அது ஒண்ணு இல்லப்பா நம்ம பிசினஸ் விஷயமா தான். இல்லப்பா பிசினஸ்ல ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தன். டேய், இன்னைக்கு ஆபீஸ் டைம் கட் பண்ணிட்டு ஏதோ ஊர் சுத்தணும்னு பிளான் பண்ணிட்ட, கரெக்டா? அது வந்து போயிட்டு வாடா கழுத. இதுக்கெல்லாம என்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க? எவ்வளவு நேரத்துல வருவ? 1 ஹவர்ல வந்துருவேன்ப்பா. ஏண்டா 1 ஹவர்க்குலாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? போயிட்டு வாப்பா. ஒர்க் மட்டும் என்னென்ன பண்ணணும்னு தம்பிங்க கிட்ட சொல்லிட்டு போயிடு. சரிங்கப்பா. அப்புறம் வீரா, வைரத்தை மட்டும் நான் கூப்பிட்டு விட்டுரு. சரிங்கப்பா. அப்பாட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. மதிய நேரம் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பா. அம்பிய கூட்டிட்டு இப்ப கிளம்ப கரெக்டா இருக்கும். அத அம்பிய தனியா கிளம்ப சொல்லிடுவோம். அங்க போய் மீட் பண்ணிக்கணும். இங்க இருந்தே கிளம்புனா இந்த ஜீவா சக்தி யாராவது பாத்துட்டா நம்ம கிட்ட 1008 கேள்வி கேட்பாங்க. டேய் வீரா, இன்னைக்கு உன் பிளான் சக்சஸ் ஆகணும். உன்னையவும் அம்பியவும் மதி பார்க்கணும். இதனால தான் நம்மள வெறுக்கிறாங்கன்னு மதியே புரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு விலகணும். அப்பதான்டா நல்லது. அம்பி, இன்னைக்கு நம்ம போட்ட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். மதி, இத வாரேன். டேய் ஜீவா. டேய் சரத்து. ஹேய், உன்னை பார்ப்பேனே எதிர்பார்க்கலடா. செம்ம சர்ப்ரைஸ்டா. ஏய் உனக்கே அநியாயமா தெரியலடா. ஏண்டா? நான் ஒரு பொண்ணாடா என்ன தேடி வந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்தா சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். ஏனாவும் பாக்குற மூஞ்சி, அதுவும் ஆம்பளை மூஞ்சி. இதுல என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு? திருந்த மாட்டடா, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? டியூட்டி தான்டா. என்ன மப்டியில சுத்துற? பாதி டைமிங் இப்படி, பாதி டைமிங் அப்படி, எல்லாம் சேர்ந்து கலந்த கலவை. ஆமாடா. ஆமா, நீ என்ன? நான் பேங்குக்கு போறேன்டா. என்ன இந்த பாதை? ஐயா, மெயின் ரோடு மாதிரியாடா இருக்கு. எவ்வளவு காரு, எவ்வளவு பஸ், எவ்வளவு லாரி, சின்ன வாகனத்துல இருந்து கனரக வாகனம் வரைக்கும் மத்தாறு மாறா புகையை விட்டுட்டு ஓட்டுறாங்க. பாப்பா பொல்யூஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னா இந்த மாதிரி ஏரியாவை ஜூஸ் பண்ணி இங்கேயும் பொல்யூஷன் ஆக்கிடணும். ஏன் மாசா பேசிட்டு இருந்தேன்ல. ஏண்டா, இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ள வந்து இங்கேயும் பொல்யூஷனை உண்டு பண்ணிருந்தோன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியற. எப்பா போலீஸ்காரா, போய் உன் வேலையை பாரு போ. ஆமா, வீரா நான் என்ன பண்றான்? அவன் அந்த அம்பி கூட சுத்திக்கிட்டு இருப்பான். டேய், எப்பா முறைக்காதப்பா. நான் கிளம்பும் போது ஒர்க் பார்த்துட்டு தான் இருந்தான். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ? அம்பி வந்திருக்காளா? பாத்தியாடா, இது வரைக்கும் அம்பிங்கிற பேரை நம்ம ஆபீஸ்ல யாருமே அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சைலண்டான பொண்ணு. ஆனா இப்ப நீ கூட அவ பேரை யூஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. அதெல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு சாரி இல்லடா. சும்மா அவ எப்பவும் வர நார்மல் ட்ரெஸ் தான். நான் அதெல்லாம் கேட்டேனா? இல்ல முன்னக்கூடி ஒரு இன்ஃபார்ம் சொல்லி வைப்போன்னு. சரி, இன்னைக்கு 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டா சொல்லு. ஏண்டா, நான் ஆபீஸ்ல என்ன வேலைடா பாக்குறேன்? ஜீவா, என்னமாடா ஏன் பொழப்பு இப்படி போகுது? எனக்குன்னு ஒரு பொண்ணு அமைஞ்சா. பாய்டா, நான் கிளம்புறேன். ஏய், பிச்சு போடுவேன் பிச்சு. நான் மட்டும் நீ பேசுறத உட்காந்து கேட்கணுமா? நான் ஆரம்பிச்சா மட்டும் நீ ஓடுவியோ? சரத்து, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த மனுஷன் போன் பண்ணாரா? முருகையாவாடா? ஆமாடா, வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சாமா? ஆமாடா, போன் பண்ணாரு. வேலை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதை விட அந்த கம்பெனி ஓனர் ரொம்ப நல்லா பழகுறாங்களாம், ரொம்ப நல்லா பேசுறாங்களாம். எப்படி? ஏன் ஆளாச்சு? சரி சொல்லு. அப்ப போய் என் பெருமையை நான் பேசணும்ல. ஓடுவா. ஆக மொத்தம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? ஓகே. பேங்க் ஒர்க் முடிச்சதும் ஜோ கம்பெனிக்கு தான் போறேன். அங்க போய் நானும் அவரை பாத்துக்கிறேன். ஓகே பாத்துக்கோ. அப்புறம் போய் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதரா? அப்புறம் அன்னைக்கு அசிங்கப்பட்ட மாதிரி. போதும். ஒருத்தனை கலாய்க்கணும்னா தனியா இருந்தா கூட ஓடி வருவீங்கடா. போ நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ஈவினிங் வீட்ல பாக்கலாம். டேய், நீ அந்த பொண்ணை பாத்தியா என்ன? எந்த பொண்ணா? அதான்டா ஜோ. இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன்
வர வர அந்த பொண்ணை பத்தியே பேசுற மாதிரி இருக்கு. ஜீவா இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி பேசினாலும் சரி, நீ ஒரு முரட்டு சிங்கிள், மறந்துடாத. என்ன உள்ளுக்குள்ள முரட்டு சிங்கல் கேக்குதா? அப்படிலாம் கேட்கலடா. அந்த பொண்ணை எப்ப பாப்போம், எப்ப அவகிட்ட வம்பு பண்ணுவோம், அவகிட்ட எப்ப திட்டு வாங்குவோம், அதுதான்டா கேக்குது. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நான் திருந்துறது இருக்கட்டும், அந்த பைங்கிலி வந்தா ஓ நிலைமையே நினைச்சு பாரு. ஏய் காப்பாத்த நான் தான்டா வரணும். எதா இருந்தாலும் ஐயா கிட்ட பார்த்து கொஞ்சம் பத்திரமாவே பேசு. வரட்டா? விளக்குன்னா கிளம்பு கிளம்பு, உன்னை வீட்டுல வந்து கவனிச்சுக்கிறேன். பாப்போம்டா டேய், பாப்போம். நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீ தான் மனம் தேடும் ஆண்பாலன் பூவாயன ஏற்கும் பூபாலன் என் மடியின் மனவாளன் என தோன்றுதே. என்னங்க வாசுகி, என்னங்க இது அநியாயமா இருக்கு? விபூதி இருந்தா வச்சு விடலாம், குங்குமமாங்க வச்சு விடணும். ஐயோ என்னங்க, உங்களுக்கு குங்குமம் அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்கங்க. அது ஏங்க அழகா இருக்கேங்கறத மட்டும் மெதுவா சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லங்க, பக்கத்துல உள்ளவங்க யாராவது கேட்டு அப்படி ஒரு அழகான உங்களை பார்த்து கண்ணு வச்சுட்டா கண்ணு பொல்லாததுங்க. உண்மைதாங்க. ஐயோ, இப்பதான் நான் பிறந்த குழந்தை, அதுவும் நல்ல செவக்குட்டி மாதிரி இருக்கேன். என்ன பார்த்து அப்படியே கண்ணு வச்சிடுவாங்க. என்னங்க, கருப்பு தாங்க அழகு, அதுவும் இல்லாம நீங்க பேர் அழகு. வாசுகி, பூ வேணும்னு கேட்டீங்க, வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் வேற எதுவும் தேவைப்படுதோ? ஏங்க கேக்குறீங்க? இல்ல ஓவரா ஐஸ் வைக்கிறீங்க, அதான். அச்சச்சோ, என்னங்க இதெல்லாம் நிஜமாலே சொன்னது? நம்பிட்டேங்க, ரொம்ப நம்பிட்டேன். சரி ஓகே, கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, சாமி கும்பிட்டாச்சு, ஹாப்பி தானே? என்னங்க பாத்தீங்களா, நீங்க தான் ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு உங்களுக்காக தான் நான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஹாப்பி தானே? சரிதான். இன்னைக்கு என்னமோ ஏதோ ஒரு மார்க்கமா தான் இருக்க. என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, வீட்டுக்கு போலாமா? நான் அப்புறம் ஆபீஸ் போனோம். போலாம். என்னங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருங்க, இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிடல் போகணும். சரிம்மா, 6 மணிக்கு வந்துடுறேன். என்னங்க? சொல்லு வாசுகி. இல்ல, செக்அப் பண்ணா எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்களா? நமக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்குமா? கண்டிப்பா பிறக்கும். இப்போ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அப்புறம் மறந்து கூட யார்கிட்டயும் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிடாதீங்க. யாரையும் எப்படியும் சமாளிக்க முடியாது. இல்லங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வாசுகி சொல்லுங்க. மதியானிக்கிட்ட அப்பப்போ பேசிக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா. என்னங்க, அது எப்படிங்க ப்ராப்ளம் வரும்? நம்ம வீட்ல உங்கள மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்பப்ப கோபம் வரும், கொஞ்சம் அதிகமா கூட பேசுவாங்க. ஆனா எல்லாரும் உங்கள மாதிரி ரொம்ப நல்லவங்க. சரிதான். ஏதோ ஒரு முடிவுல இருக்க, என்னன்னு தெரியல. நிஜமாதாங்க. சரிமா. ஆனா வாசுகி, எல்லாருலயுமே ரொம்ப நல்லவங்களா இருந்துடவே முடியாது. ஏன், அதெல்லாம் கடவுளால கூட முடியாது. எல்லாருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை அமையற வரைக்கும் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் மாறிச்சு, கண்டிப்பா அவங்க மனநிலையும் மாறும், அவங்களோட குணமும் மாறும், அவங்களோட செய்கையும் மாறும். என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க? இல்லம்மா, சொன்னேன். சரி நாம நல்லதையே நினைப்போம். வா, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க, வாங்க போலாம். ஆனா வீரானாவோட சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுமா? வீரானா ஒருவேளை மாறிட்டா? ஏய் அம்பி, இங்க வா. அம்பி, இங்க 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 வா. சார். அம்பி, இங்கதான் மதி எப்போவும் காய்கறி பழம் எல்லாமே வாங்க மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இங்க கண்டிப்பா வருவாங்களா சார்? கண்டிப்பா வருவா. சார், நம்ம வந்ததே கொஞ்சம் லேட்டு, ஒருவேளை வந்துட்டு போயிருக்க மாட்டாங்களே? இல்ல அதெல்லாம் இல்ல, நான் அம்மாக்கு கால் பண்ணேன். இப்பதான் சுபாவும் மதியம் கடைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஓகே சார். அம்பி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மதிய பார்த்ததும் அம்பி, நாம அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளை பத்தி மதி தெரிஞ்சுக்குவா, என்னை விட்டு விலகி போறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஏன் சார், இத மதி வீட்ல யார்கிட்டயாவது சொல்லி பிரச்சனை ஏதாவது வந்துட்டா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. இல்ல சார்,
அது வந்து மதி கூட சுபான்னு சொன்னனே அவளை கேக்குறியா? ஆமா சார். அவளை நான் சமாளிச்சுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ வீட்ல சொன்னாலும் நான் ஏதாவது பேசிக்கிறேன், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கும் மதிக்கும் நடக்கிற பிரச்சனை நான் சொன்னேல, எங்க ரூம் 4 செவத்துக்குள்ளதான், அதை தாண்டி வெளியே போகல. வெளியே போனா மட்டும்தான் இந்த பிரச்சனையில எல்லாரும் கண்டுபிடிப்பாங்களே தவிர மிச்சப்படி யாரும் அதுவும் என்ன பத்தி இப்படி யோசிக்கவே மாட்டாங்க. சரி ஓகே சார். என்ன அம்பி, பயமா இருக்கா? கொஞ்சம் லைட்டா. பயப்படாத, நான் இருக்கேன். மதி இந்த பக்கமா இல்ல இந்த பக்கம் வராளான்னு தெரியல. அம்பி, மதி என் பின்னாடி வந்தா ஓகே, அப்படியே நின்னுக்கலாம். ஏன்னா என்ன பின்பக்கமா பார்த்தாலே மதிக்கு என்ன தெரியும். அப்படியே முன்ன வந்தா நீ இந்த பக்கம் மாறிக்கோ. ஏன்னா மதி உன்னை பார்க்கணும், ஓகேவா? ஓகே சார். எந்த பக்கம்? அம்பி அம்பி, சொல்லுங்க சார். இந்த பிங்க் கலர் சாரி அதான் மதி. ஓ அவங்க தானா? ஆமா ஆமா, பக்கத்துல மதி தான் முன்ன வரா. அம்பி ஓகே தானே? ஓகே சார். ஏய் சுபா, இங்க வாடி. இந்த பக்கம் பழம் எல்லாம் வாங்கிக்கலாம்.